ஆசீர்வதிப்பேன். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை கொண்டு அல்ல, என்னை கொண்டு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். யாரை கொண்டு சொல்லுங்களேன்? கர்த்தர் சொல்றார், உன்னிடத்தில் என்ன என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்குது, அதை என்ன பண்ணலாம். சரி, ஒருத்தர் நம்மளை கவுத்து விட்ட உடனே அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல தோல்வியான உடனே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறேன், என்னிடத்துல ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய மூலாதானம். இது ஆரம்பத்தில் கர்த்தர், இது எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. இது எங்கே போட்டாலும் வளரும், இது எங்கே போட்டாலும் திரும்பி இது வரும். அதனால் எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் இதை தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற ஒரு சிலருக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற திறமை யாருக்குமே கொடுக்காத திறமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாக தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். சரியான வாய்ப்புகள், சரியான ஆட்கள், சரியான இடம் அந்த மாதிரி அமையாததுனால நீங்க தோற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பரவாயில்ல, இதுவரைக்கும் தோற்றத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், இப்போ நீ அதை என்னிடத்தில் கொண்டு வா, அதை நான் உனக்கு ஆசீர்வதித்து தருவேன். அந்த திறமைகளுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த திறமைகளுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த கொஞ்சத்துல உயிர் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல கொண்டு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இதுதான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணணும் கர்த்தர் செய்ய வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதுக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா வஞ்சிக்கிறது அல்ல, திருடுகிறது அல்ல. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஞானமுள்ள மனுஷன். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சேரும். ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து கேளுங்க.